நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. இந்த வீடியோ வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம டிஜிட்டல் டிசைன் சம்மந்தமான அனைத்து வீடியோ வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஃப்ரேம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். என்ன ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முருகன் சாமியோட ஒரு ஃப்ரேமை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து நெட்லேருந்து டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணி எப்படி நம்ம எடிட் பண்ணி ஃப்ரேமாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஏ டு இசட் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் சைஸ் போவோம். ரெசல்யூஷன் வந்து ஒரு 200 இல்லை 250, 200 வச்சுருக்கேன். 200 வச்சுட்டோம்னா நம்ம இமேஜோட டெப்த்து வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும், ரெசல்யூஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம வந்து அடுத்தது நம்ம டூப்ளிகேட் லேயர் போகிறதுக்கு நான் வந்து ஷார்ட்கட் கீ ஆக்ஷன் செட் பண்ணி வச்சுருக்கேன், ஆக்ஷன் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இமேஜுக்கு வந்து லைட்டாக ஷார்ப்னஸ்ஸு அப்ளை பண்ணிவிடுவோம். இந்த ஷார்ட்கட்லாம் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். வரக்கூடிய வீடியோவில் வந்து அனைத்து விதமான டிஜிட்டல் சம்மந்தமான அனைத்து ஃப்ரேமாக இருக்கட்டும், இல்லை அனைத்து டிசைனாக பிஎஸ்டி ஃபைல் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். நான் டோபாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷார்ப்னஸ் ஏற்றியாச்சு. அடுத்தது டோபாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். டோபாஸில் டி நாய்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓவராக வந்து ஃபேடாக இருக்குது இமேஜில். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் டோபாஸ் அப்ளை பண்ணோம்னா ஸ்கின் வந்து ஸ்மூத்னஸ் ஆகும். அதுக்காக வந்து நம்ம டோபாஸ் அப்ளை பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இது எப்படி நம்ம ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை போட்டு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு பென் டூலை யூஸ் பண்ணுறேன். பென் டூலில் இது வந்து ஷேப்பு, இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம க்ரியேட் பண்ணுறதுலாம் ஷேப்பாக அப்படி மாறும். ஓகே, இப்போ வந்து நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு ஒரு கிளிக். எப்படி நம்ம கட் பண்ணுறோங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லைன்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஜிட்டல் டிசைன் பற்றின அனைத்து விதமான வீடியோவும் நம்ம வந்து இந்த சேனலில் வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். இல்லை, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நியூ ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக மாறுறதுக்கு நம்ம இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறோங்கிறத நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். திரும்ப இந்த இடத்துல இது மட்டும் கட் ஆகும்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடு கட் ஆகிடும். இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டான அந்த போர்ஷன்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் அக்யூரேட்டாக கட் பண்ணோனாலே நமக்கு கிளியரான ஒரு அவுட்புட்டு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் நான் ஸ்பீடாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இது தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு நிச்சயமாக அனைத்து விதமான பிஎஸ்டி ஃபைலும் வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். அதில் வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே, வந்து இந்த இடம்லாம் வந்து நம்ம ரேண்டமாக அப்படி வந்து கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஃபோட்டோ இமேஜஸ் வந்து ரொம்ப எட்ஜில் வச்சு கட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் உள்ள அந்த கலரும் மெர்ஜ் ஆகி ஃபெதர் கொடுக்கும்போது மெர்ஜ் ஆகி நமக்கு ஒரு அந்த எட்ஜஸ்லாம் வந்து அந்த பேக்ரவுண்டும் வந்து ஆட் ஆகிருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த இமேஜுக்கு உள் சைடே கொஞ்சம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் 0 கொடுத்தோன்னா ஃபிட் டு ஸ்க்ரீன் வந்துடும். ஷிஃப்ட்டு F6 ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் J போட்டுன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு டிசைன் அப்ளை பண்ணோம். கலரில் வந்து நமக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பிரைட்னஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சு மவுஸில் ஸ்க்ரோல் வீலில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் ஆட் ஆகும். இது கீழே உள்ள இந்த லேயர்ஸ் இந்த பேனலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் அதிகமாகி இமேஜ் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும், சரிங்களா? கண்ட்ரோல் 0 கொடுத்துக்கிறேன். இதோட சைஸை வந்து நான் நெட்டில் இருந்து டவுன்லோடு பண்ணேன். 10x12ங்கிற சைஸில் இருக்குது. 13 இந்த அளவில் இருக்குது. நான் வந்து 10 கொடுத்துக்கிறேன். 10 கொடுத்து 13ன்னு இருக்குது. 13 அன்ஈவனான சைஸு, ஃப்ரேம் கிடையாது. நம்ம அதனால் என்ன பண்ணலாம், வித்து ஒரு 12 இன்ச்சு, ஹைட்டு ஒரு 18 இன்ச்சஸ், 12க்கு 18 300 ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சுருக்கேன். ஃப்ரேமை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஃப்ரேம் ரெடி பண்ணுறோனாலே நம்ம RGB மோடில் தான் வச்சு மிஷின் ஒர்க் ஆகும். அதனால் வந்து CMYK மாற்றணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு இது இந்த RGB CMYK பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாக தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீஃபாக வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிங்க் 2 லேயரையும் வந்து நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். கீபோர்டில் L வந்து லேசோ டூல். எனக்கு வந்து அது கீழே உள்ள அந்த ஃப்ளவர்ஸ் அது மட்டும் எனக்கு தேவைப்படுது. அதனால் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் F6 கொடுத்து ஒரு ஃபெதர் ஒரு 1.2 கொடுத்துட்டு கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டேன். பேக்ரவுண்டில் உள்ள அந்த லேயரை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ இந்த லேயருக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு இந்த ஃப்ளவரை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பிக்சரை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவில் பெருசு பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பேக்கில் இந்த மாதிரி வச்சுட்டு சாமி படத்தை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஈவனாக இந்த மாதிரி சின்னது பெருசு பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணும்போது சைஸ் வந்து உடையாது, ஸ்டிச் ஆகாது, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கலரை வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். நம்ம வந்து இதுக்கு நியூ லேயர் ஒன்று அப்ளை விட்டுட்டு ஃபோர்க்ரவுண்டில் இந்த மாதிரி கலர் வச்சுக்கிறேன். இந்த கலர் எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. கலரை வந்து ஒரு க்ரீன் கலர், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு க்ரீனு ப்ளஸ்ஸு இந்த சைடு வந்து கொஞ்சம் டார்க்கான ஒரு க்ரீன், இதிலே டார்க்கான க்ரீன், இந்த க்ரீன் வச்சுக்கிறேன். நியூ கொடுத்துட்டு அதோட ஸ்வாட்சஸில் வந்து கலர் பலட்டை, கிராடியன்ட் பலட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து எனக்கு மேலே இருந்து கீழே இந்த சைடு பாட்டத்தில் இப்படி எடுத்து விட்டேன்னா எனக்கு அந்த கலர் ஃபில் ஆகிறது எனக்கு தெரியும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்பவும் டார்க்காக இருக்குது, அதனால் இந்த சைடு போய்ட்டு கொஞ்சம் லைட்டிங் பாயிண்ட்டு, கொஞ்சம் லைட்டான அந்த ஷேப்பில் வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு டிஃப்ரென்ஸு தெரியும், இந்த மாதிரி தெரியும், சரிங்களா? இதுவே வந்து எனக்கு ரிவர்ஸில் வரணும் அப்படின்னா மேலே வந்து டார்க்கான கலர் வந்துடும், கீழே வந்து லைட் கலர் வந்துடும், இந்த மாதிரி. ஓகே, வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து டார்க்கான அந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் கீழே கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக வந்து இந்த மாதிரி அங்கங்கே நம்ம வந்து சின்னதாக ப்ரஷ் பண்ணுறோம். ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்மஜ் பண்ணிவிடுவோம். ஸ்மஜ் பண்ணுறதுக்கு
ப்ரஷஸில் ஒரு நம்ம லாஸ்ட்டாக ஒரு ப்ரஷ்ஷு, இது வந்து நம்மளாக கிரியேட் பண்ண ப்ரஷ்ஷு. இதில் வந்து ப்ரஷ்ஷில் வந்து ஸ்பேஸிங்கை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு 50க்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஸ்மெட்ச் பண்ணோம்னா நமக்கு அதுவே ஒரு நல்ல ஒரு டிசைனாக கிடைக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்டு அந்த லேயரோட மெர்ஜ் ஆகி இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதோ சம்திங் கோவில் பேக்ரவுண்டு இல்லை ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம ஃப்ரேமை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு கிளிக் பண்ணி அப்படியே இழுத்து விட்டுட்டு நம்ம அது மேலேயே நம்ம ஸ்மெட்ச் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கலர் ஆட் ஆகிடும். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபோர்க்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து இதில் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம நெட்டை ஆன் பண்ணிக்கலாம். நெட்டை ஆன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு கோவில் பேக்ரவுண்டை வந்து ஒன்று செட் பண்ணிவிடுவோம். அப்படி செட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கீழே உள்ள அந்த ஃப்ளவர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி, ஏன்னா நம்ம க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம், அது அந்த ஃப்ளவர்ஸ் வந்து மெரூன் கலரில் இருக்குது. அதை வந்து கலரை மாற்றுறதுக்காக நான் பிளெண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓகே. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு மாஸ்க் போட்டுட்டு ப்ரஷ்ஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெறுமனே ப்ரஷ் டூவில் எரேசர் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அதோட ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணோம்னா அதோட ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, எரேசர் டூலு திரும்ப கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். வந்து நெட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கோவில் பேக்ரவுண்டு வந்து 12க்கு 18, 12க்கு 18 முருகன் ஏசி அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் டெம்பிள் பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். டெம்பிள் பேக்ரவுண்ட் டைப் பண்ணோம்னா நமக்கு அந்த டெம்பிளோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே வரும். இதில் நமக்கு எது சூட் ஆகுமோ அதை எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பின்ட்ரெஸ்ட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நமக்கு தேவையான கோவில் பேக்ரவுண்ட். எனக்கு வந்து சாமி வந்து சென்டர் போஸாக இருக்குது. அதுக்காக வந்து நம்ம சென்டர் போஸ் உள்ள இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் உள்ள வந்து நம்ம எடுத்து இம்போர்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ வந்து பேக் கொண்டு போய்க்கலாம். பேக் கொண்டு போயிட்டு இதோட பிளெண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு இந்த பிளெண்ட் மோடு ப்ளஸ் இந்த கோவில் பேக்ரவுண்ட் ரெண்டுமே மெர்ஜ் ஆகி எனக்கு ஒரு தனி ஒரு டிசைனாக கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு மாஸ்க்கு போட்டுட்டு கீழே மட்டும் இந்த சைடு அப்படியே லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து ரெண்டுமே பேக்ரவுண்டும் இந்த சாமியும் வந்து மெர்ஜ் ஆன மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஷிஃப்ட்டுக்கு ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டிங் எஃபெக்ட் லைட்ஸ்னு டைப் பண்ணுறேன். லைட்ஸ் வெறுமனே லைட்ஸ் பிஎன்ஜி அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் நான் இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் வரும். அதில் வந்து நான் இந்த லைட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். காப்பி, Ctrl V
கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதோட சைஸை வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் சேம் டைமில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பெருசு பண்ணோம்னா நமக்கு அந்த இது டிசைன் கிடைச்சிரும். இப்போ வந்து இந்த இமேஜை எடுத்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் மோடில் வச்சுட்டு அதோட கலரை வந்து நான் க்ரீன் கலருக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரி க்ரீன் கலருக்கு நான் மாற்றிக்கிறேன். மாஸ்க்கு போட்டுட்டு எரேசர் டூல் எடுக்கிறேன். ப்ரஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த கார்னரில் மட்டும் நான் இந்த மாதிரி லைட்டாக மர்ஜ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு இந்த டிவோஷனல் பேக்ரவுண்டு ப்ளஸ்ஸு சாமி படம் சேர்ந்து நமக்கு ஒரு நியூ ஒரு எஃபெக்டை வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது கொஞ்சம் டார்க்கான ஒரு லைட்டிங் எஃபெக்ட். இதையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் T விட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த அளவில் பெருசு பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய்க்கிறேன். சாமிக்கும் ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் T போட்டு பெருசு பண்ணிட்டேன். அப்படி பெருசு பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி ஓகேங்களா? ஓகே, இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னரில் மட்டும் இந்த லைட்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிடுவோம். அப்படி கார்னரில் மட்டும் இப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு க்ளோவிங் எஃபெக்ட்டுக்காக வந்து நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம அந்த ஃப்ரேமில் வந்து எல்லா ஒர்க்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ வந்து இதுக்கு என்னென்னா ஒரு சில எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அந்த சாமி படத்துக்கும் ப்ளஸ் அந்த க்ரீன் பேக்ரவுண்டுக்கு ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். டெக்ஸ்டரில் போய்ட்டு இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து கொடுத்துங்க. ஃபைவ் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். சரிங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். அதாவது வால் இந்த எஃபெக்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணி எப்படி ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக உங்களுக்கு இதே மாதிரி பேனர், PST ஃபைலு, இன்விடேஷன், விசிட்டிங் கார்டு, ப்ரௌச்சர், அனைத்து விதமான டிஜிட்டல் டிசைனும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம அப்ளை பண்ணி அப்லோடு பண்ணுவோம். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் மிக்க நன்றி. சரிங்களா? அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.